ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் சில புதுசாக டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் உள்ளே வரவங்க சில விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு ஜென்யூன் ப்ராஜெக்ட் சில கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த 250 பேஜஸ் கேப்சா ப்ராஜெக்ட், ஃபார்ம் ஃபில்லிங், கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க. இதுலேயே ஒரு 90% வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த 250 பேஜஸ் வந்து நம்மளுக்கு அக்யூரஸின் பேரில் நம்மளை ஏமாத்துறாங்க. என்னென்னா இந்த 250 பேஜஸில் வந்து நமக்கு வந்து 15 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இந்த 15 டேஸ் டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் அக்யூரசி. இப்போ 250 பேஜுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 30,000 40,000 தான் உங்களுக்கு லிமிட்டு. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ 250 பேஜஸில் வந்து நம்ம வந்து ஒரு 40 மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேஜில் 40 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த பேஜ் வந்து நீங்கள் ஆடிட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்து பேமெண்ட்டை வாங்கி நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம இது மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு ஸோ ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து ரெண்டு விதமாக ஏமாத்துறாங்க. ஸோ ஒரு இது பார்த்திங்கன்னா, ஒரு விதமான நபர்கிட்ட வந்து கிளைண்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. அவங்க ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும், கிளைண்ட் வந்து 15 நாள் கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தவிர அவங்க வந்து கிளைண்ட்டுன்னு ஒருத்தர் இல்லவே கிடையாது. நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 250 பேஜஸ் வந்து அவங்க சிஸ்டமில் வச்சுக்கிட்டு ஒரு 50 பேஜ் வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி இமேஜஸாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 50 பேஜில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ வாங்கலாம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ 15 நாள் எங்ககிட்ட வந்து ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுக்கல, நாங்கள் வாங்கலை. ஒரு 230 பேஜ் முடிச்சிட்டோம், 20 பேஜ் நாங்கள் முடிக்க முடியல அப்படின்னா, அந்த 230 பேஜும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா எப்படி நீங்கள் கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லுவீங்க? புதுசாக ஒரு ஆளை போட்டு நீங்கள் பண்ணுவீங்களா நீங்கள்? ஸோ இது மாதிரி பர்சன் வந்து ஏமாத்துறாங்க. அப்போது வந்து நம்ம பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு இது மாதிரி அக்யூரசி இல்லை உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சில பேர் எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைண்ட்டு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ கிளைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 250 பேஜஸ்க்கு வந்து 50 ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா, இப்போது வெண்டாருக்கு வந்து 75 ரூபா கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வெண்டார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 250 பேஜஸில் வந்து ஒரு 50 பேஜில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பர்சனை போட்டு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு ஆடிட் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து 100% அனுப்பி பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு பாதி அமௌண்ட் கூட கொடுக்குறது கிடையாது. நம்மளுக்கு வந்து அக்யூரசி இல்லை அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது இப்படியும் ஏமாத்துறாங்க. கிளைண்ட்டு இருந்தால் கூட கிளைண்ட்டுக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு நம்மள ஏமாத்துறாங்க. சில பேருக்கு கிளைண்ட்டே கிடையாது, அவங்களும் ஏமாத்துறாங்க. சில ஜென்யூன் கிளைண்ட் ஜென்யூன் வெண்டார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 250 பேஜஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி விஷயம் இருக்குது நமக்கு. இந்த அக்யூரசின்னு சொன்னாவே உங்களால் முடிக்க முடியுமான்னு பார்க்கணும். பிகாஸ் 250 பேஜஸ்னால் இப்போ 250 பேஜஸ் அப்படின்னா ஒரு பேஜ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ 250 பேஜஸ் 15 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 16 பேஜ் முடிக்கணும். ஸோ 16 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களால் 15 டேஸில் முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒர்க்லோடும் அதிகமாக கொடுக்குறாங்க, அக்யூரஸியும் நம்மளுக்கு கம்மியாக கொடுக்கும்போது நம்மளால் அந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸாக பண்ணி முடிக்க முடியாது. முடிக்க முடியாதுன்ட்டு கிடையாது, அங்கே கிளைண்ட்டுன்னு ஒருத்தர் இல்லவே கிடையாது. ஸோ இது மாதிரி சில பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த கேப்சா ப்ராஜெக்ட்டு, ஸோ கேப்சா ப்ராஜெக்டில் நிறைய பேர் ஏமாறுறோம். பிகாஸ் அது கம்மி டெபாசிட்னால நம்ம ஈஸியாக பே பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் போய் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளுடைய நெட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேப்சா ஒர்க்கில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சில விஷயம் செக் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேரோட ஸ்பீடு, சாஃப்ட்வேர் தான் ஸ்பீட். நம்மளுக்கு சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு இன்கம் வரும். ஸோ பர் ஹவருக்கு நம்மளுக்கு ஒரு 40 ரூபா 30 ரூபா 50 ரூபா வந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இப்போ கேப்சரில் பார்த்திங்கன்னா ஒரு கேப்சர் வர்றதுக்கே ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா நம்மளால் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்கம் எடுக்க முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயம், தப்பாக அடித்த ஐடி வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ அது மாதிரி இருந்தால் கேப்சர் ஒர்க்கில் வந்து சம்பாதிக்கவே முடியாது. ஸோ இப்போது ஒரு 100 கேப்சா வருது அப்படின்னா 100 கேப்சாவில் வந்து பாதி இது நம்மளுக்கு புரியாது. அப்போ நம்ம தப்பாக அடித்தது அவனை வேறு வழி கிடையாது. ஒன்று தப்பாக அடிக்கணும், பிளாக் ஆகிடுது. ஸ்கிப் பண்ணணும், அதுவும் பிளாக் ஆகிடுது. அப்போ என்ன தான் பண்ணணும் நம்ம? ஸோ அந்த ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு. அப்போ எது பண்ணாலும் நம்மளுக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ எல்லாருமே இந்த கேப்சர் ஒர்க்கில் வந்து ஏமாந்து போயிடுறீங்க நீங்கள். ஸோ கேப்சர் ஒர்க்கில் மெயினாக இந்த ஐடி தப்பாக அடித்தா பிளாக் ஆகுதா விசாரிச்சுக்கணும், சாஃப்ட்வேர் ஸ்பீடாக விசாரிக்கணும், பேமெண்ட் உங்களுக்கு டேரெக்டாக வருதான்னு விசாரிச்சுக்கணும் நீங்கள்.
அடுத்தது இந்த கட் காப்பி பேஸ்ட்டு. ஸோ இந்த கட் காப்பி பேஸ்ட்டில் புதுசாக வரவங்க கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. எதனால் அப்படின்னா இந்த கட் காப்பி பேஸ்ட் வந்து டைப்பிங் தேவை கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டைப்பிங் தெரியாதவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அவங்களாம் இதில் வந்து ஈஸியாக பணம் கட்டி ஏமாந்துறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சரவணா ஸ்டோர் இருக்குது அப்படின்னா, இப்போது சரவணா ஸ்டோரோட நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஏரியா, இதெல்லாமே நம்ம ஜஸ்ட் டெய்லியோ, குயிக்கர்லேயோ, ஓஎல்எக்ஸ்லேயோ எல்லாத்துலேயும் நம்ம கட் பண்ணி காப்பி பண்ணி ஒரு எக்ஸலில் பேஸ்ட் பண்ணி நம்ம அனுப்பணும். இதில் நம்ம எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, இது என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது சரவணா ஸ்டோர் வந்து ஒரு ஜஸ்ட் டெய்லில் ஒரு பேக்கேஜ் போட்டிருக்காங்க, ஒரு விளம்பரத்துக்காக ஒரு பேக்கேஜ் போட்டிருக்காங்கன்னா, அவங்கள வந்து நம்ம ஃபோன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பேக்கேஜுக்கு, நம்மளுடைய கம்பெனியுடைய பேக்கேஜுக்கு மாற்றுறது தான் இந்த ப்ராசஸோடைய வேலை நம்மளுக்கு. இதுக்கு என்ன தேவை நம்மளுக்கு? ஸோ ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தேவை, ஒரு டெலிமார்க்கெட்டிங், டெலிகாலர்ஸ், இது மாதிரி ஆட்கள் தேவை நம்மளுக்கு. ஸோ இதில் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ஏரியா இருக்குது அப்படின்னா, அந்த 30 ஏரியா முடிக்கிறதுக்கு ஒரு 15 பேர் போதும், இல்லை 30 பேர் போதும், அதிகபட்சம் ஒரு 30 பேர். 30 பேருக்கு வந்து ஒரு ஏரியா கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கடையாக ஏரியா இல்லைனா கூட ஒரே வாரத்தில் அவங்க அந்த ஏரியா முடிச்சிடுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வாங்கிடுவாங்க. அப்போது ஒரு 15 நாள்லேயே இந்த வேலையை முடிஞ்சது, சென்னை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ பட் ஆனால் இந்த சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க, ஒரு 100 பேருக்கு மீட்டிங் கொடுத்து, அந்த 100 பேருக்கு வந்து 100 பேருக்குமே நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 சொல்லி நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்துடும். ஸோ ஏற்கனவே ஒருத்தர் டைப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுபோல் நீங்கள் அடிக்கிற எல்லா டேட்டாவும் ரிஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ எல்லா டேட்டாவும் ரிஜெக்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா, அப்போ நீங்கள் எதை தான் நீங்கள் அடிப்பீங்க? ஸோ புதுசாக நீங்கள் ஏதாவது கம்பெனியை ஆரம்பித்து பண்ணால் தான் நீங்கள் புது டேட்டாஸ் கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ ஜஸ்ட்டு அவங்களோட பிஸ்னஸ் என்ன? ஸோ நீங்கள் கேன்வாஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கம்பெனியை வந்து கேன்வாஷ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டேட்டா தேவை. இப்போ அதுக்கு வந்து நான் டைப் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. 1 வீக் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட்டில் இருக்க எல்லாம் இப்போ சரவணா ஸ்டோர், இப்போ டெக்ஸ்டைல் போட்டால் எல்லாம் பிராண்டட் ஷோரூம் காமிக்கும், ஹோட்டல்ஸ் போட்டால் எல்லா பிராண்டட் ஷோரூம்ஸு, பார்லரு, பார்ஸு எல்லாமே போட்டாவே நம்ம நெட்லேருந்து வந்துடுது. அதுக்கு வந்து ஒரு 5 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருந்தாவே நான் ஒரு வாரத்தில் அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஸோ பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பேருக்கு வந்து கொடுத்துட்டு, ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஏரியா கொடுத்துட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சொல்லி ஏமாற்றிடுறாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்டில் நீங்கள் கண்டிப்பாக ஏமாறாதீங்க. ஸோ அதிகமாக டெபாசிட் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க நீங்கள். ஸோ எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு? இப்போ ஒரு 250 பேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பேஜுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா, 250 பேஜுக்கு என்னங்க ஆச்சு? 25,000 25,000 எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க? அதுக்கு இவங்க ஒரு பிபிஓ கம்பெனி போனாவே ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்கனாவே அவங்களுக்கு வந்து ஒரு 8,000 9,000 10,000 தான் சேலரி கொடுக்குறாங்க. அப்போ வந்து 25,000 உங்களுக்கு ஜெனினாக வருது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிபிஓ மாதிரி ஒரு கம்பெனி போட்டு ஒரு 10 ஸ்டாஃபை போட்டு அவனுக்கு 10,000 சம்பளம் கொடுத்து உங்களுக்கு அதுலேயே 15,000 லாபம் வருது. இப்போ நம்மளுக்கு வந்து 250 பேஜ் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 25,000. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு 10,000 சேலரி கொடுத்தா கூட மற்ற எக்ஸ்பென்ஸ்லாம் போக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10,000 கையில் நிற்கும் உங்களுக்கு. ஸோ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க? ஸோ அப்படின்னு யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து பாதி இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு படத்தில் வர டைலாக் தான். ஸோ சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும். ஸோ ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனிடம் வந்து கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, அவனுடைய ஆசையை தூண்டணும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல டைலாக்கு. ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வரும், அவ்வளோ இன்கம் வரும், நம்மளை ஆசையை தூண்டுறாங்க. ஜஸ்ட்டு நம்மளும் அதை பார்த்து ஏமாந்து ஸோ பணத்தை கட்டிடுறோம், கண்டிப்பாக ஏமாந்து போயிடும் நம்மளுக்கு. ஸோ ஒரு விதத்தில் நம்மளுடைய ஸோ ஆசை கூட நம்மளை அது வந்து ஏமாத்திடுது. நம்ம இவ்வளோ இன்கம் வருது நம்மளுக்கு, ஸோ மாதம் 15,000 வருது, 20,000 வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம டெபாசிட் கட்டி கடனை வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டயோ கடனை வாங்கி நம்ம கட்டி ஏமாந்து போயிடும். ஸோ ஏமாந்துட்ட அப்புறம் நம்ம அப்புறமா ஃபீல் பண்ணுறோம், இவங்க ஏமாற்றிட்டாங்க, யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயே சில கம்பெனிஸ்லாம் ஜெனினாக பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு 100 பேரில் வந்து ஒரு 10% ஜெனியூனாக பண்ணுறாங்க, ஒரு 90% வந்து ஃபேக் பண்ணுறாங்க. நம்ம அந்த 90%க்குள்ளே தான் நம்ம மாட்டிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அந்த 10% வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம். அவங்க ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட்டே போட மாட்டாங்க, ரெஃபரன்ஸ் மூலிமா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் விசாரித்து நீங்கள் எடுத்து பண்ணணும் நீங்கள். ஸோ சும்மா நீங்கள் பணத்தை கட்டி ஏமாறாதீங்க நீங்கள். ஸோ நம்ம வந்து என்ன ஒருத்தரை போய் நம்பி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஏமாத்துறோம். பட் ஆனால் அவங்க வந்து ஈஸியாக நம்மளை ஏமாற்றிட்டு இது மாதிரி அக்யூரேசின்னு சொல்லி ஏமாற்றிட்டு நம்மளை வந்து இது பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அதுக்கு பணம் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து 250 பேஜ் கொடுக்குறீங்களா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அப்போ 50 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு 25 ரூபா கொடுங்க, மீதி 25 ரூபா வந்து யாரையாவது வச்சு ஆடிட் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணி இது பேமெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ எந்த கிளைண்ட்டுமே 100% அக்யூரேசி கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி 100% அக்யூரேசி கேட்டாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மூலிமா நம்ம ஆடிட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி 100% சப்மிட் பண்ணி பேமெண்ட் வாங்குறது தான் ப்ரொசீஜரே தவிர, ஸோ நம்ம மேனுவலாக டைப் பண்ணி மேனுவலாக ஆடிட் பண்ணி நம்மளுக்கு நடக்கிற காரியமே கிடையாது நம்மளுக்கு. அதுவும் இவர் கொடுக்குறது 15 நாள் டைமு. இதில் என்ன காமெடி அப்படின்னா, ஸோ 250 பேஜ்னா 15 நாள் டைமு, 100 பேஜ்னா 5 நாள் டைமு, 150 பேஜ்னா 7 நாள் டைமு. அப்போ அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து டேட் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இப்போது 250 பேஜ் வந்து நம்மளுக்கு 15 நாள் அப்படின்னா அந்த 250 பேஜ் 5 பேருக்கு பிரித்து கொடுங்க, 50-50 பிரித்து கொடுத்து 15 நாளில் அவங்கள வந்து ஃப்ரீயாக பண்ண வைங்க. ஸோ டெபாசிட் வேணால் வாங்கிக்கோங்க. இப்போது 250 பேஜுக்கு ஒரு 3000 டெபாசிட் வாங்குறீங்க அப்படின்னா 5 பேர்கிட்டையும் 3000 வாங்குங்க. ஸோ 5 பேர்கிட்டையும் ஒரு 3000 வாங்கிட்டு அவங்களுக்கு 5 பேருக்கும் 50-50 கொடுத்து 15 நாளில் ஃப்ரீயாக பண்ணி இது பண்ண சொல்லுங்கள். நீங்கள் போகிற கண்டிஷனே ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ 50 பேஜ் பண்ணால் 5 நாள் டைமு, 100 பேஜ் பண்ணால் 7 நாள் டைமு, 250 பேஜ் பண்ணால் 15 நாள் டைமு. அப்போது உங்களுக்கு வந்து என்ன இன்டென்ஷன், எங்களை பண்ண விடக்கூடாது தான் இன்டென்ஷன் உங்களுக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ளே முடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் அதிகமாக எங்களுக்கு லோடு போட்டு ஒர்க் லோடு போட்டுட்டு நீங்கள் அக்யூரேசியும் போட்டு எங்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க. ஸோ இது போல் விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக ஏமாறாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க. ஸோ ஜென்யூன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தேடிட்டே இருங்க நீங்கள். பிகாஸ் இப்போ நம்ம தேடல் மட்டும் தான் நம்மளை வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம தேடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேறு ஏதோ வேலையை பார்த்து நம்ம போயிடுவோம் நம்ம. ஸோ நம்ம என்ன இருந்தாலும் நம்ம இந்த டெட் ப்ராஜெக்டில் ஏமாந்தால் கூட ஸோ வாரம் ஒரு பேப்பர் ஆடை பார்த்து தவறாமல் பார்த்து கால் பண்ணி நம்ம விசாரித்து யாராவது ஜெனியூனாக கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே தான் இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஜெனியூனாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 100 பேர் கால் பண்ணுறீங்க அப்படின்னா 100 பேரில் 2 பேராவது ஜெனியூனாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை வந்து தவற விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக என்றைக்கு தான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஜெனியூன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் என்னோடய ஆடியோ கேட்டதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். தேங்க்யூ.